அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மின்கட்டண உயர்வின் எதிரொலி, அதிகரித்த பொருட்களின் விலை. செம்மணி மனித புதைகுழி விவகாரம், 3 நாட்கள் அணையா விளக்கு போராட்டம். மலையக பகுதிகளில் பயணிக்கும் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவுறுத்தல். இலங்கையில் பயங்கரம், தாயும் மகனும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை. எரிபொருள் பவுசர் மோதி இளம் குடும்ப பெண் பரிதாப மரணம். சட்டவிரோதமான முறையில் 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிப்பு. இலங்கையில் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய சிறுவர்கள். நைஜீரியாவில் துப்பாக்கிச்சூடு, 34 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இலங்கை பிரஜைகளை வெளியேற்ற உதவி. தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பை தொடர்ந்து அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நாடு முழுவதும் அரிசி, தேங்காய், காய்கறிகள், மீன், இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் சவர்க்காரம், சலவை தூள், பற்பசை மற்றும் சம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன. மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வுப் பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கங்கள் கூறுகின்றன. அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன்னிறுத்த சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தனியார் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பல வகுப்புகளின் கட்டணம் 3000 தொடக்கம் 6000, 7000 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் இந்த விடயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுஜன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு அணையா விளக்கு என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழர்களது பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையா விளக்கை முன்னிலைப்படுத்திய இந்த போராட்டம் ஏற்பாட்டாளர்களால் நடத்தப்பட உள்ளது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது. இன அழிப்புக்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதும் மீளவும் இதுபோன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை. போராட்டம் இடம்பெறும் 3 தினங்களில் முதல் 2 நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரதமும், செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செய்தி பட கண்காட்சியும், மக்கள் கையெழுத்து திரட்டலும், செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புபட்ட கதை, கவிதை படிப்பும் நாடக அளிக்கையும் இடம்பெற உள்ளன. 25ஆம் தேதி 3ஆம் நாள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது. போராட்டத்தின் இறுதி நாள் அன்று ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மனித புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெறும் இந்த போராட்டத்தில் அதிகளவில் பொதுமக்களை இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் உள்ளதால் குறித்த வீதியூடாக பயணிக்கும் சாரதிகள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காசல்டி மற்றும் மௌசாக்கல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமானது வான்பாயும் அளவை எட்டியுள்ளதாக குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல நாட்டின் பல பகுதிகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். அனுராதபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன் பிந்துணுவெல பிரதேசத்தை இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய தாயும் 23 வயதுடைய மகளுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டில் இருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய கூறிய ஆயுதங்களையும் வீட்டில் இருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகளில் சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர் உட்பட 3 கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் பாலாவி கட்பட்டி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் பாலாவி பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒரு பிள்ளையின் தாயே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். பாலாவி ஊடாக கட்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த குறித்த பெண் மீது மோதியுள்ள நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண்ணின் ஜனாசா புத்தளம் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திலும் வைத்தியசாலையிலும் மரண விசாரணையை நடத்தினார். இந்த விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையர் ஜெனரல் துஷாரா உபுல்தனியவும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் இந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பதையும் விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கிய 37 நபர்கள் விடுவிக்கப்படவில்லை என தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜாசக மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் சிறுவர்களை தேடி வியாழக்கிழமை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்புக்கென விசேட புலனாய்வு அதிகாரிகளும் போலீசாரும் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஜாசக மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் 21 சிறுவர்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, மத்திய கொழும்பு, நுகேகொடை, கம்பகா, பாணந்துறை, கழனி, நீர்கொழும்பு, கல்கிசை, களுத்துறை, தங்காலை, அனுராதபுரம், கண்டி, குருநாகல், சிலாபம், இரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளை இலக்கு வைத்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நைஜரில் ஆயுதமேந்திய நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 34 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் ஆயுத குழுக்களுக்கும் ராணுவத்துக்கும் மோதல் நடந்து வரும் நிலையில் அங்கு பல இடங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்து வருகிறது. மாலி மற்றும் புர்கினா பாஷோ ஆகிய நாடுகளுடனான எல்லையில் பனிபங்கோ என்ற நகரத்தில் 200க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களில் வந்த ஆயுதமேந்திய நபர்கள் அங்கிருந்த ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ராணுவ வீரர்கள் 34 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு மேலும் 14 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என நைஜரின் பாதுகாப்புத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் ஈரானில் உள்ள இலங்கை பிரஜைகளை ஈரானில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகளுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளது. அதன்படி ஈரானில் உள்ள இலங்கையர்கள் அவசர உதவிக்கு தொடர்பு கொள்வதற்கு பின்வரும் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் +989010144557
அல்லது +91928101015 என்ற இலக்கத்துக்கும் +91921101009 என்ற இலக்கத்துக்கும் தொடர்பு கொள்ளுமாறு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.